கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீஷத்துவம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாட்களிலே செய்திகளை தியானித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கும் அடுத்த வாரத்திலும் கிறிஸ்துவின் சீஷன் கை கொள்ள வேண்டிய 5 கட்டாய கட்டளைகள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த வாரத்திலும் அடுத்த வாரத்திலுமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஒரு 5 வசனம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஏற்கனவே இந்த தலைப்பிற்கு கீழே நாம் ஏற்கனவே பார்த்த வசனங்கள் தான். ஆனால் அதனுடைய உண்மை தன்மையை நாம் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி புதிய ஏற்பாட்டில் 1600 கட்டளைகள் இருக்கிறது. அந்த 1500ஐயும் தலைப்புகளின் அடிப்படையிலே ஒன்றுபடுத்தும் போது அது 1050 கட்டளைகளாக மாறுகிறது. அந்த 1050 கட்டளைகளையும் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட தங்களை அடையாளப்படுத்துகிற ஞானஸ்நானத்தை பெற்று கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று தேவ சபையின் ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த கட்டளைகளின் படி நடக்க வேண்டும் என்று தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அப்படி தேவனால் எதிர்பார்க்கப்படுகிற அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்பொழுது பூர்த்தியாக முடியும் என்று கேட்டால், இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிற இந்த 5 கட்டளைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தால் மாத்திரமே மீதம் இருக்கிற ஆயிரக்கணக்கிலான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். இது இல்லாம இந்த அடிப்படையான கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் உடன்படாமல் மீதம் இருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாது. அதை நம்ம என்ன வேணா செய்யலாம்னா கடைபிடிக்கிற மாதிரி நடிக்க வேணா செய்யலாம். கடைபிடிக்கிற மாதிரி நடிக்க வேணா செய்யலாம். அப்ப இது பவுண்டேஷனலா இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 காரியங்கள். இந்த 5 வசனங்கள்ல 2 பாசிட்டிவா சொல்லப்பட்டிருக்குது, 2 நெகட்டிவா சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று இந்த 2க்கும் நடுவாக பாலம் போல அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் எத்தனை கட்டளை சொன்னேன்? 5 கட்டளை. அதுல 2 பாசிட்டிவா இருக்கு, 2 நெகட்டிவா இருக்கு. ஒன்று எப்படி இருக்குது? 2க்கும் பாலம் போல இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் நம்ம கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். 5க்குமே நம்ம என்ன செஞ்சாலும் கீழ்ப்படிஞ்சுதான். இந்த 5மே நடைமுறை பரிசுத்த வாழ்வு தொடர்புடையது. 5மே என்னதுதான்? பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்புடையது. 5மே நடைமுறை பரிசுத்த வாழ்க்கையும் தொடர்புடையது. அடுத்தது இந்த 5மே பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து செல்வதற்கான காரியங்கள். அப்போ கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதன், தேவனுடைய பிள்ளை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய இந்த 5 கட்டளைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. முதல்ல நான் அந்த கட்டளை எந்த வசனம் சொல்லிடுறேன். 1 எபேசியர் 5:18, 2 கலாத்தியர் 5:16, 3 எபேசியர் 4:30, 4 1 தெசலோனிக்கேயர் 5:19, 5 பிலிப்பியர் 2:12. திரும்பவும் சொல்றேன். எபேசியர் 5:18, கலாத்தியர் 5:16, எபேசியர் 4:30, 1 தெசலோனிக்கேயர் 5:19, பிலிப்பியர் 2:12. சரி, இதுல இந்த 5ல முதல்ல சொல்லப்பட்ட 2ம் பாசிட்டிவா எழுதப்பட்டிருக்குது, அடுத்து 2ம் நெகட்டிவா எழுதப்பட்டிருக்குது. கடைசியா இருக்கிற 5வது இந்த 2க்கும் பாலம் போல இருக்கிறது. கவனிங்க, இதை நம்ம நோட்ல எழுதி வைக்கிறது ரொம்ப தேவையா இருக்கலாம். ஆனா கூடுதலாக நம்ம கொஞ்சம் இந்த வசனங்களை யோசிக்கிறது நல்லது. ஏன்னா இது ரொம்ப நமக்கு தெரியாத ஒரு வசனம் அல்ல.
வேத வசனத்தை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனுடைய சபையோடு நான் பேசுகிறேன் என்ற உணர்வோடு இருக்கிறதுனால இந்த வசனங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்ல விரும்புது, இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இதிலே நாம் எங்கே தவறி இருக்கிறோம், அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராம். அல்லேலூயா. அப்போ நடைமுறை பரிசுத்த வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கும் போது அதுல அடிப்படையான இந்த 5 காரியங்களுக்கு மேலேயும் நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க முடியும். இந்த 5ல நம்ம கவனங்களை செலுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்தவர்களாக வாழலாமே ஒழிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கிறிஸ்துவை போல வாழுவது என்பதும் அல்லது கிறிஸ்தவர்களாக வாழ்வது என்பதும் என்ன? ஒன்று வெளியே இருந்து உள்ளே செல்லக்கூடிய மாற்றம். முதல்ல நம்மள கிறிஸ்தவங்களா மாத்திடுவோம், பொட்டு வைக்கிறத நிறுத்திடுவோம், பூ வைக்கிறத நிறுத்திடுவோம், வெள்ளை போட ஆரம்பிச்சிடுவோம். வெளி தோற்றத்துல நாம் நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றிக்கொள்வோம். அதுக்கு பிறகு நம்ம கையில பைபிள் எல்லாம் இருக்கும், நம்மளை பார்த்தாலே தெரியும் உங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வீடுகளில் சிலுவை இருக்கும், நம்ம வீட்டுல வசனங்கள் போர்டுகள் எல்லாம் தொங்க போட்டிருக்கும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வெளியே இருந்து வரக்கூடிய மாற்றத்திற்கான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது வெளியே இருந்து உள்ளே அல்ல, அவனுக்கு உள்ளே இருந்து வெளியே வருகிற மாற்றம், அவனுடைய சிந்தையில வருகிற மாற்றம், அவனுடைய இருதயத்திலே வருகிற மாற்றம். இந்த சிந்தையும் இருதயமும் மாற்றம் அடையும் போது அவன் பார்க்கிற பார்வை மாற்றம், அவனுடைய பேசுகிற வார்த்தை மாற்றம், அவனுடைய செயல் மாற்றம், அவனுடைய நடக்கை மாற்றம். உள்ளே இருந்து அவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறான். இதைத்தான் வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு ஊழியனாக என்னுடைய பொறுப்பு என்ன? வெளி தோற்றத்திலே கிறிஸ்தவர்களாக மாற்றுவதா அல்லது உள்ளே இருந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக மாற்றுவதா என்றால் என்னுடைய பொறுப்பு உள்ளே இருந்து வெளியே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக மாற்றுவது என்பதே. அப்போ இது நம்ம முதலாவது புரிந்து கொண்டிருக்கணும். ஏனையா நான் கிறிஸ்துவின் சீசனாக இருக்க வேண்டும் அல்லது ஏன் இந்த கட்டளைகளை எல்லாம் நான் கைக்கொள்ள வேண்டும் என்றால் இது வெறுமனே சொல்லவில்லை அல்லது யாரோ சொல்லிவிட்டு போகவில்லை. இப்ப நம்ம ஊர்ல நிறைய சட்டங்கள் எல்லாம் இருக்குது. திடீர்னு பேர் வைக்கிறாங்க, திடீர்னு பேர் மாத்துறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க. ஆனா சட்டத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த சட்டத்தை மீறினா இந்த தேசத்தின் பிரஜையா இருந்தாலும் சரி அல்லது வெளி தேசத்தினுடைய பிரஜையா இருந்தாலும் சரி அதற்கான பனிஷ்மெண்ட் உண்டு. அது எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் சரி. அப்போ ஒரு லிமிட்டடான அதிகாரம் இருக்கிற ஒரு தேசம், தேசத்தினுடைய தலைவர்கள் எழுதி வைத்திருக்கிற சட்டம் உன்னை தண்டிக்க முடியும் என்று நம்புகிறாய். நீ அதற்கு ஏற்றார் போல அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது முற்படுகிறாய். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் எழுதி தந்திருக்கிற சட்டங்களை உடையவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை தேவன். அவர் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அவ்வளவு அதிகாரத்தை உடைய தேவன் உனக்கும் எனக்கும் ஒரு கட்டளை எழுதி கொடுத்து விட்டு அதை கீழ்ப்படிவாயா என்று காத்துக் கொண்டிருக்கிற போது நான் அதை அல்ல தட்டுவேனானால் எப்படி நம்முடைய தேசத்திலே சட்டம் ஒழுங்கை கையாளுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது அல்லவா, ஒரு அமைப்பு இருக்கிறது அல்லவா, அது என்ன செய்வாங்க? சட்டத்தை மீறினா அவங்க போர்ஸை கொண்டு நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியுது, போலீஸ் வந்து தெரியுது. ஆனா நம்ம வாழ்க்கையில இவ்வளவு ஒரு அதிகாரத்தை கூடிய ஒரு தேவன் கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரே, அதுக்கு நான் கீழ்ப்படியலன்னா அவர் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாரா? அதை குறித்த நம்முடைய புரிதல் என்ன? கட்டளையாக கட்டளையிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் கவனித்து பாருங்கள். அங்கு எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவராகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தேவ சபைக்குள்ள அவர் அன்புள்ளவராக மாத்திரம் பிரசங்கிக்கப்படுகிறதுனாலே அவர் நியாயாதிபதி என்பதை தேவ சபையை மறந்துவிடும் போல் இருக்கிறது. ஐயா, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் அன்புள்ளவர் தான். ஆகவே தான் நான் என்னை தெரிந்து கொண்டார். ஆகவே தான் அவர் என்னை நிராகரிக்கவில்லை, அவர் என்னை தள்ளிவிடவில்லை. அவர் என்னை தேடி வந்ததற்கு காரணம் அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு தான். இப்போ அவருடைய அன்பும் அவர் எனக்கு காண்பித்த அந்த கிருபையும்
என்னை அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதியுள்ளவனாக மாற்றி இருக்கிறது. என்னுடைய தகுதியினால் அல்ல, அவர்தான் என்னை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய நீதியை என் கணக்கிலே வர வைத்து என்னை அவருக்கு முன்பதாக நிற்கிற சாக்கியத்தை தந்து வைத்திருக்கிறார். இப்பொழுது திரும்பவும் திரும்பவும் நான் எந்த விதத்திலே வாழக்கூடாதுன்னா பழைய வாழ்க்கையை வாழக்கூடாது. எப்படி வாழக்கூடாது? பழைய வாழ்க்கையை வாழக்கூடாது. பழைய மாம்ச சுபாவத்தின்படியான வாழ்க்கையை வாழக்கூடாது. எப்படி வாழணும்? நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கிற சாக்கியத்தை பெற்றவன் என்கிற சிந்தையோடு நான் அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்ப சபைக்குள்ள வந்த பிறகு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு என்ன? காணிக்கை கொடுப்பதா? ஐயா, காணிக்கை கொடுப்பது தவறு அல்ல, ஆனால் அது மாத்திரமே உன்னுடைய பொறுப்பு அல்லவே அல்ல. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு அங்கே பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் என்ன? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். உங்கள் சிந்தை மறுரூபமாக்கப்படட்டும். அப்பொழுது தேவனுடைய சித்தம் என்ன என்று தெரிந்து கொள்வீர்கள். அதுக்கு ஏற்றாற்போல நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். ஐயா, தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையிலே முதலாவது நம்மை படைக்க வேண்டும் என்றுதான் கேட்கப்பட்டிருக்கிறது. நம்முடையவைகளை அல்ல, முதலாவது எதை படைக்க வேண்டும்? என்னை தேவனுக்கு படைத்திருக்கிறேன் என்றால் எனக்குரியவைகள் எல்லாம் அவருக்குரியது தானே. எனக்கான வாழ்க்கை துணையை நான் திருமணம் செய்து கொள்ளும் போது நான் என்ன அங்க உடன்படிக்கை பண்ணுகிறேன்? என்னையும் எனக்கு உரியவைகளையும் உனக்கு சொந்தமாக்கி பயன்படுத்திக் கொள்வதற்கு நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன் என்றுதானே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ உலக உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது எனக்குரியவைகள் எல்லாம் என்னுடைய மனைவிக்குரியது என்றால், என்னை நான் தேவனுக்கு என்று படைக்கும் போது எனக்குரியவைகளும் தேவனுக்குரியவைகள் தானே. அப்ப அதுல கொடுக்கறதுல ஒன்றும் பெருசுல கிடையாதுங்க. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? நம்ம கொடுக்கறத காட்டிலும் காணிக்கை கொடுக்கறத பெருசா பேசிட்டாங்க. இல்ல, வேதம் அப்படி சொல்லல. முதலாவது ஒன்றை கொடு. உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான பலியாக நீ ஒப்புக்கொடு. நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதே. இதெல்லாம் செய்யாம நான் என்னை காணிக்கை கொடுக்கிறவனாக மாத்திரம் மாற்றி வைத்திருக்கிற அந்த கிறிஸ்தவத்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ இந்த இம்பெரேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. கட்டாயமாக மிக முக்கியமாக கை கொள்ள வேண்டிய அந்த 5 கட்டளைகளில் முதலாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அல்ல, கவனிங்க, இந்த ஆவியினால் நிறைதல் என்றால் என்ன? இந்த ஆவியினால் நிறைதலுக்கு முன்பதாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஒன்று, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்கிற ஒரு வில்லிங்னஸ். பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பி நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, அல்லது அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற காரியங்கள், அது எனக்குள்ளே முதலாவது காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நான் நிரம்பி அல்லது பரிசுத்த ஆவியினால் நான் நடத்தப்பட வேண்டும் என்கிற காரியத்தில் எனக்கு முதலாவது அக்கறை இருக்க வேண்டும். எனக்குள்ள எப்படி இருக்கணும்? இது எப்படி வரும்? ரட்சிக்கப்பட்டிருந்தா வரும், ரட்சிக்கப்படலன்னா வராது. அதனாலதான் முதல் பகுதி நீதிமானாக்கப்படுதல் என்பது முழுவதுமாக தேவனே நமக்குள்ளே செய்கிற காரியங்கள். அங்கே நான் உணர்வற்றவன், அங்கே நான் தேவனை தேடாதவன், அங்கே நான் நீதிமான் இல்லை. தேவனுடைய கண்கள் பூமியின் மேல் பார்க்கும் போது எனக்குள்ளே தெய்வ பயமற்றவனாக காணப்பட்டேன். அப்போ தெய்வ பயமற்ற, நீதிமான் அல்லாத, தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு வாழ்வு இல்லாத பாவத்திலே செத்து கிடந்த ஒரு ஜடம் நான் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்படுகிறேன். இப்பொழுது பிதாவின் சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என்னால் தேவனை தேட முடியும். எனக்கு உணர்வுகள் இருக்கிறது. நீதிமானாக்கப்பட்டிருக்கிற என்னிடத்திலே தேவனை தேடு என்று இன்னொருவன் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உணர்வுள்ளவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தா என்கிட்ட வந்து இதை செய்யன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அது இயல்பான ஒன்று. ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கையில தான்
உணர்வு இருக்காது, தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது. அப்ப சபைக்குள்ள வந்துட்டு உள்ளே இருந்து வருகிற மாற்றங்களுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் உங்களை பார்த்து யாரும் இதை செய் அதை செய்ய சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே உன்னை நன்றாய் நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அப்ப எனக்கு என்ன தெரியணும்னா, அவர் நடத்துவதற்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனது இருக்கணும். அது எப்படி தெரியும்? நம்முடைய பேச்சையும் நம்முடைய நடக்கையும் பார்த்தால் தெரியும். எதை பார்த்தா தெரியும்? பேச்சும் நடக்கையும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதலோடு தொடர்புடைய இரண்டு நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள், ஒன்று என்னுடைய பேச்சு, இன்னொன்று என்னுடைய நடக்கை. என்னுடைய பேச்சிலும் என்னுடைய நடக்கையிலும் வெளிப்படாத ஒன்று நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவாக இருக்க முடியாது. அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய நடக்கையிலும் வெளிப்படாத ஒன்று நிச்சயமாக உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் அது சாத்தியப்படவே படாது. இயேசு என்ன சொன்னார்? இருதயம் என்ன எப்படிப்பட்டதா? திருப்புள்ளது, மகா கேடுள்ளது. இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். அப்போ என் இருதயம் எதால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ, எதால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறதோ, எதால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் நான் என்ன செய்வேன்? பேசுவேன். என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய நடக்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. நான் எதை பேசுறேனோ அதை தான் செய்வேன். அப்போ இது எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கிறதுனால எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு, அந்த வாழ்வு எனக்குள்ளே இருக்கிறது என்றால் நிச்சயமாக என்னுடைய பேச்சில் அது தெரியும். அதனால்தான் நம்ம வாசித்த வேத பகுதிகளிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும். அப்ப பழைய மனுஷனுடைய செய்கைகள் பேச்சின் அடிப்படையிலையும் வெளிப்படுகிறது, செயலின் அடிப்படையிலையும் வருகிறது. புதிய மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அந்த மனிதன் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும் போது அது பேச்சிலேயும் வெளிப்படுகிறது, செயலிலேயும் வெளிப்படுகிறது. ஒன்று என்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவனாக மாற்றுகிறது, இன்னொன்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்னை தகுதி இழக்கப்படுகிறது. என்னுடைய பேச்சும் என்னுடைய செய்கையுமே என்னை என்னவா மாற்றுது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனாகவும் மாற்றுது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்நியனாகவும் மாற்றுகிறது. இப்ப நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்நியப்பட்டு போவதற்கு காரணம் என்ன? என்னுடைய பேச்சும் என்னுடைய நடக்கை. என்னுடைய பேச்சும் என்னுடைய நடக்கையும். அந்த பேச்சும் நடக்கையும் எனக்குள்ளே வரும்போது, ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, டேய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நீ உன் பேச்சினாலும் செய்கையினாலும் ரட்சிக்கப்படாத உணர்வற்றவனுடைய பாவ இயல்புகளை வெளிப்படுத்துகிறதுனால நீயும் அவனும் பங்காளின்னு சொல்ற. யார் யார் பங்காளி? இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதனுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும். சபைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்களை ஒழித்து விடுகிறதுல, பேச்சின் அடிப்படையிலே செயலின் அடிப்படையிலே ஒழித்து விடுவதற்கு அவன் எத்தனிக்காமல் ஒரு மாய்மானமான ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வான் என்றால் அவனையும் ரட்சிக்கப்படாமல் பாவத்திலே மரித்து கிடக்கிற ஒருவனையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பங்காளின்னு சொல்றாரு. எங்க இருக்குது? அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இப்படிப்பட்டவைகளை நிமித்தமாக, எப்படிப்பட்டவைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது? பேச்சின் அடிப்படையிலையும் செயலின் அடிப்படையிலையும் பாவத்தை நடப்பிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரமடைவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளினால் வீண் வார்த்தை தான்.
ஒருவன் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். ஆமாயா, உன்னை வஞ்சிக்கிறவனுக்கும் நீ பங்காளியாகாதே. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரப்பட்டு நிற்கிறானே, நீதிமானாக்கப்படாமல் இருக்கிறானே, கோபாக்கினின் பிள்ளையாய் இருக்கிறானே, அவனுக்கும் நீ பங்காளியாகி விடாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது, நீ எங்க வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அப்போ இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தேவ சபைக்கு சொல்லி இருக்கும் போது, என்ன கடுமையான வார்த்தை? ஏற்கனவே நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் என்னங்க? நம்ம மேல ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருந்துச்சு, நம்ம மேல ஒரு நியாய தீர்ப்பு வர இருந்துச்சு. அதிலிருந்து என்னை விடுவிப்பதற்காகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார் என்றும், அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும், உயிர்த்தெழுந்தார் என்றும், அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றும், மீண்டும் வருவார் என்கிற அந்த சுவிசேஷம் நற்செய்தியா எனக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது தேவ சபைக்குள்ளே வந்து விட்டேன். என் மேல ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனா அப்படி வந்திருக்கிறேன்னா எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்ங்கிறத குறிச்சு வேதம் சொல்லுது. அதை நான் செய்யலன்னா இங்க வந்த பிறகும் எனக்கு என்ன வருமா? நியாய தீர்ப்பு வருமா? என்ன நியாய தீர்ப்பு? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ சபைக்குள்ள வந்த பிறகு எனக்கு பொறுப்பற்ற தன்மை அல்ல, என்னை கூடுதல் பொறுப்புள்ளவனாக வேதம் மாற்றி இருக்கிறது. முன்னால நான் சொல்லிடலாம், ஐயோ எனக்கு தேவனை தேடுறதுக்கு முடியலையே, நான் பாவத்தில் கிடக்கிறதுனால தேவனை தேடக்கூடிய உணர்வு எனக்குள்ள இல்லைன்னு வெளியில இருக்கும் போது சொல்லிடலாம். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் சொல்லிடலாம். ஆனா சுவிசேஷத்தை பெற்ற பிறகு, நீதிமானாக்கப்பட்ட பிறகு அவன் அப்படி சொல்ல முடியாது. அவன் ஆவியினாலே மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறான், வேத வசனத்தினாலே மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறான். மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் எப்படி உணர்வற்றவனாக இருக்க முடியும்? நம்முடைய துர் மனசாட்சி நீங்க நம்மை சுத்திகரித்திருக்கிற அந்த கல்வாரி ரத்தம் என்னை கழுவி இருக்கும் போது, என்னை நல் மனசாட்சி உள்ளவனாய் மாற்றி இருக்கும் போது நான் எப்படி தெய்வ பயமற்றவனாய் இருக்க முடியும்? அப்ப சபைக்குள்ள வந்த பிறகு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்ன அப்படின்னா, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே நான் நடத்தப்பட வேண்டும். அப்ப உள்ள வந்திருக்கிற நமக்கு என்னன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்பதை காட்டிலும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படி என்பது கூடுதல் கவனமாக இருந்திருக்க வேண்டும். எதுல கவனத்தை செலுத்திக்கணும்? ஆனா நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் 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 என்று ஒவ்வொரு ஆராதனையிலும் பெற்றுக்கொள்ள சொன்னோமே, அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து துக்கப்படுவாரே, அவர் அவித்து போடப்படுவாரே என்பதை குறித்து ஏனோ தேவ சபை கவனியாமல் விட்டுவிட்டது. அப்போ எனக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த என்னை நிரப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை பேசுகிறதிலே நடத்த வேண்டும், என்னை செய்கையில் அவர் நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாம நீதிமானாக்கப்பட்ட மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது என்பதே உண்மை. யாருடைய துணை இல்லாம? ஆமா. அப்ப சபைக்குள்ள வந்து ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்திக்கு வந்த பிறகு நான் செய்யறது எல்லாம் யாருடைய துணையோட தான் செய்யணும்? ஆனா நம்ம அப்படி இல்லையே, நம்ம அப்படி இல்லையே. அதுக்கு பிறகும் என்னுடைய பலத்தை தானே நான் நம்புகிறேன், அதுக்கு பிறகும் என்னுடைய ஆசைகளை தானே நான் சார்ந்து கொள்கிறேன், அதற்கு பிறகும் தேவன் என்னை எதிர்பார்க்கிறார் என்பதை காட்டிலும் என்னுடைய பலத்தை சார்ந்து கொள்வதே எனக்கு இஷ்டமான ஒரு காரியமா இருக்கிறது. அது எந்த விதத்தில் நியாயம்? எனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை குறித்து நான் படிக்கிற போதெல்லாம் அல்லது தியானிக்கிற போதெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன எழும்புன்னா, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறேன் அல்லது நிரம்புகிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு இந்த வேதம் புரியாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஏன்னா இந்த வேதம் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த மனிதர்களை கொண்டு ஏறி எழுதப்பட்டது. இதை தீர்க்கமாய் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிற இந்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரை போதிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறேன். அதற்கு அடையாளமான அநேக காரியங்களை சொல்கிறேன். ஆனால் வேதம் புதியவில்லையே, வேதத்துக்கு முரணாக அல்லவா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எழுதி தரப்பட்ட ஒன்றுக்கு முரண்பாடாக பேசுகிற ஒரு நபரை நீங்க நம்ப முடியுமா? ஒருத்தர் இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு காரியத்தை எழுதி கொடுக்குறார், ஐயா நான் இனி தப்பு செய்ய மாட்டேன் இப்படி. அல்லது அவங்க அத்தாரிட்டிகள் சொல்றாங்க, ஜனங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்,
அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னா ஒரு ரிலையபிலிட்டி இருக்குது, நம்பகத்தன்மை இருக்கிறது. வேத வசனத்தை எழுதி கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் இந்த வேத வசனங்கள் எல்லாம் என்னை தேறினவனாக மாற்றுவதற்கு என்று வேதமே எனக்கு சான்று கொடுக்கிறது. இந்த வேத வசனம் வெறுமையாக திரும்பாதாம், இந்த வேத வசனம் பலன்களை கொடுக்குமாம், இது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறதாம். இந்த வசனம் என்னை உயிர்ப்பிச்சிருக்குதே. இதெல்லாம் மாற்றங்களை செய்யக்கூடிய இந்த வல்லமையுள்ள வார்த்தை நிரம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்குள்ளே புரியாமல் இருக்கிறது. எப்படி அது எப்படி சாத்தியம்? உன்னை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர் வேதத்திற்கு ஆக்கியோனாய் இருக்கும் போது அவர் இதை விளங்க பண்ண மாட்டாரா? அவர் உனக்கு போதிக்க மாட்டாரா? எங்கேயோ ஏமாற்றப்படுகிறோம். தேவ சபையின் மக்களே, உனக்கு வேதம் புரியலன்னா ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லாத. அது சாக்கு போக்கு. அது உனக்குள்ளே இருக்கிற பாவத்தினுடைய வஞ்சகத்தன்மையினாலே உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற வேறொரு ஆவி. அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் அவன் என்ன விதமாய் நடத்தப்படுவான் என்றும் அவனுடைய சுபாவங்கள் என்றும் என்ன என்றும் வேதம் திட்டமாய் வரையறுக்கிறது. அவன் தன்னுடைய சுயபலத்தை சார்ந்து கொள்ள மாட்டான் ஐயா. அவன் தன்னுடைய ஞானத்தை சார்ந்து கொள்ள மாட்டான். அவன் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே தான் கவனமாக இருப்பான். பரிசுத்த ஆவியின் நிறைவை அனுபவிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்படுகிற இந்த வேத வசனத்தின் மேன்மையான சத்தியங்களை படிப்படியாக புரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஒரே நாள் எல்லாம் புரிஞ்சிடும் நான் சொல்லல, ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் எனக்கு விளக்கி காண்பிக்க அது எனக்குள்ளே என்னுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்து கொண்டே தான் இருக்கும். அது என்னை வெறுமனே இருக்க விடாது. புத்தி இல்லாதவர்களே என்று இயேசு கடிந்து கொண்ட 2 பேருக்கு வேதவசனம் விளக்கி காண்பிக்கப்பட்டது. யாருக்கு? புத்தி இல்லாதவர்களுக்கு. இயேசுவே கடிந்து கொண்டார். அவ்வளவு மந்தமான நிலைமையில் இருந்த அந்த சீஷர்களுக்கு இந்த வேத வசனம் அங்கே விளக்கி காண்பிக்கப்பட்ட போது அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சா? கொழுந்து விட்டு எரிஞ்சுதான். அவர்கள் அனல்மூட்டப்பட்டார்கள். அவர்களுடைய பாதை மாறிற்று. அவர்களுக்குள்ளே விசுவாசம் வந்தது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியாலே நடத்தப்படுகிறேன் என்று சொல்கிற எந்த மனிதனுக்குள்ளாகிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தை கொழுந்து விட்டு எரிகிறதா? அப்படி எரிஞ்சிருந்துச்சுன்னா சபையை அணைந்து போன தீபம் போல இருக்குது. உண்மையான கிறிஸ்தவத்துக்கு வாருங்கள் மக்களே. ஒரு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு திரும்பி வாருங்கள். கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகத்தை நம்ப பண்ணி நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்நியப்பட்டு போய்விட வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ராஜரீகமான பிரமாணத்துக்கு நீங்கள் திரும்பி வாருங்கள். பாரம்பரியங்களை விடுங்கள், உலக வழக்கங்களை விடுங்கள். வேதம் என்ன திருவாய்மொழிகிறது என்பதை குறித்து சரியான விதத்திலே கவனியுங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார்னா எனக்கு என்ன புரியணும்? நான் சொல்றதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அதே போன்ற கருத்தை நம்ம கொலோசியர்ல வாசிக்கிறோம் இல்லையா? அங்க கொலோசியர்ல வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? 16ஆம் வசனம் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. ஐயா, எபேசியர் நிருபத்திலே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் நிருபத்திலே வேதவசனத்தினால் நிறைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே நான் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே வேத வசனம் இல்லாமல் இருந்தால், வேத வசனம் திருடப்பட்டால் உங்களுக்குள்ளே இருப்பது பரிசுத்த ஆவிதானா என்பதை தயவு செய்து கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். கேட்கிற வேதவசனம், நாம் வாசிக்கிற வேதவசனம், தியானிக்கிற வேதவசனம் என்னுடைய இருதயத்தை நிரப்பி அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய பேச்சும் என்னுடைய நடக்கையும் மாற்றமடைகிறது. எங்கெல்லாம் மாற்றம் வரணும்? பேச்சிலையும் நடக்கையிலும். நம்ம எதை பேசுவோமோ அதை தான் செய்வோம். அப்ப அந்த பாவங்களை பிரிச்சு அங்க எழுதியிருக்கும் போதும் அந்த காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய கனிகள் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த கனிகள் எனக்குள்ள உற்பத்தி ஆகாம
கர்த்தருடைய வேத வசனம் எனக்குள்ள வாசமா இராம நான் பரிசுத்த ஆவியினால நிரம்புகிற ஒரு சபைக்கு போகிறேன் என்று சொல்லி யாராவது சொன்னால் ஐயோ பரிதாபம், அது தேவனுடைய சபையே அல்ல. அது தேவனுடைய சபையே அல்ல. நாம் எவ்வளவு மந்த புத்தியுள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற ஞானம் உள்ளவன் அல்ல. ஒரு நபருடைய பெயரை கூட சரியான விதத்தில் மனதில் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மந்த புத்தி உள்ளவன் தான் நான். ஆனால் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே வேத வசனங்களை எனக்கு விளங்க பண்ணுகிறார். அவர்தான் எனக்கு ஞானமாக இருக்கிறார். அவருடைய துணையோடு தான் கர்த்தருடைய வழியில நடக்கிறதற்கு இம்மட்டும் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இனியும் என்னை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த மந்த புத்தி உள்ள தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவரால் முடியும் என்றால் எந்த மனிதனுக்குள்ளும் செய்ய முடியும். மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே சபையினுடைய உபதேசம் என்பது ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அந்நிய பாஷை. நான் சொல்ற வார்த்தையை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறான் என்பதற்கு வெளிப்பிரகாரமான அடையாளம் எனது அந்நிய பாஷை. ஓகேவா? அந்த அடிப்படையில தான் ஒரு மனிதன் அந்நிய பாஷைகளை பேசும்போது நாம் என்ன சொல்கிறோம்? இவன் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிறான் என்று சொல்கிறோம். என்ன சொல்றோம்? இப்போ அந்நிய பாஷைகளை குறித்த கேள்வி ஏன் எழும்புகிறது என்றால், பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லுகிற அநேகருக்குள் மெஜாரிட்டி, நான் ஏற்கனவே சொல்வது போல, வேதம் புரிகிறதில்லை. வேதம் என்ன செய்கிறது இல்லை? அது எப்படியா நீ 19 குறை சொல்லிருக்கீங்க? ஆமா, குறை சொல்லுவேன். வேதம் என்ன சொன்னது? சபையுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் உன்னை நம்பி ஆத்துமாக்களை தந்ததற்கான காரணம் என்ன? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஐயா, இன்றைக்கு சபைகளிலே, ஊழியங்களிலே, திட்டமிடப்படுகிற காரியங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை குறித்த ஏதாகிலும் ஒரு தெளிவான பார்வை இருக்கிறதா? எல்லாம் சுயத்தை மையமாக கொண்டது. சுயத்தை மையமாக கொண்ட எதுவும் பழைய மனுஷனுடைய பாவ இயல்பிலிருந்தே வருகிறது. எங்கிருந்தா வருது? என்ன நம்பி ஆண்டவர் கொடுக்கிற ஆத்துமாக்களா இருக்கட்டும், அவர்கள் மூலமா என்னுடைய கரங்களுக்கு வருகிற பணமா இருக்கட்டும், அல்லது அவர்கள் கொடுக்கிற உழைப்பாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி சாமுவேல் எவ்வளவு பெரியவன் என்பதை காண்பிப்பதற்கல்ல, சாமுவேலின் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை காண்பிப்பதற்காக. ஆனா இன்னைக்கு தேவனுடைய திட்டங்கள் எதை காண்பிக்கிறது? யாரை மேன்மைப்படுத்துகிறது? யாரை தூக்கி பிடிக்கிறது? இதெல்லாம் கண்டிப்பா யோசிச்சுதான் ஆகணும். சரியா? இப்ப நான் சொல்ல வந்த கருத்து போறேன். நிரப்பப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அந்நிய பாஷை. என்னுடைய கேள்வி, இப்பொழுது நிரப்பப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யும்? அதுக்கும் சபை என்னதான் சொல்லிக் கொடுக்குதுன்னா அந்நிய பாஷைகளை பேசுங்க. நான் தெளிவா ஒரு கேள்வியை கேட்கிறேன். நிரப்பப்படுவதற்காக அந்நிய பாஷையை பேச வேண்டுமா? நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேச வேண்டுமா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஒரு மனுஷன் முழுவதுமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் என்ன பண்றான்? அந்நிய பாஷைகளை பேசுறான். அதான் டாக்டரின், அதான் பெந்தேகோஸ்தல் டாக்டரின். ஏன் நான் கேள்வி எழுப்புறேன்னா, அதுதான் உண்மைன்னா அப்ப நிரப்பப்படுவதற்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு சபையில் என்ன சொல்றாங்க? மெல்ல பாட்டு பாடினாலும் சரி, வேகமா பாட்டு பாடினாலும் சரி, கைதட்டி பாடினாலும் சரி, கையை உயர்த்தி பாடினாலும் சரி, அந்நிய பாஷைகளை பேசு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாய். கிறிஸ்தவமே, எங்கே உளறுகிறாய் நீ? எதுலையாவது ஒரு ஸ்டாண்ட்ல இருங்கய்யா. உங்களுடைய உபதேசத்தை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க.
தயவு செய்து சத்துருடைய வஞ்சகங்களுக்கு ஒரு திறவுகோலாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். நிரப்பப்பட்டதற்கு அடையாளம் அந்நியவாசி என்றால் நான் நிரப்பப்படுவதற்கு என்ன செய்யப்படுகிறது? இந்த கேள்வி எழுப்பாத வரைக்கும் பெந்தேகோஸ்தே பாரம்பரியம் ஒரு மனிதனை விட்டு மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நாமவே முடிவு செய்து விட்டோம், அந்நியவாசியை பேசினால் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு, பரிசுத்த ஆவி நிறைவு பெறுவதற்கு அந்நியவாசிகளை பேசுவதற்கு என்ன குழம்பி போய் கிடக்கிறோம். காலை நேரத்தில் அந்த பாரம்பரிய பிசாசுடைய கட்டிலிருந்து வெளிவருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நிரப்பப்படுவதற்கு நான் என்ன செய்வது, அல்லது நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு எது அடையாளம்? அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், ஆனா வேதம் புரியலையே. அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், என் பேச்சு மாறலையே. அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பணிகளை குறித்த ஒரு புரிதலே இல்லையே. எதற்காக அழைத்தாரோ அந்த பிரதானமான நோக்கத்தை அறியாமலே இருக்கிற யாரையாவது நீங்கள் பார்த்திருக்கீங்களா? ஒரு கம்பெனிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஊர்ல பிரெட் பிஸ்கட் எல்லாம் நிறைய கம்பெனி இருக்குது. அதுக்கு மேனேஜரா இருக்கிறவருக்கு அதை குறித்து தெரியணுமா தெரிய வேண்டாம் நினைக்கிறீங்களா? தெரியுமா? ஏதாவது ஒரு பிஸ்கட் கம்பெனிக்கு போய் மேனேஜர் போய் கேட்டீங்கன்னா, இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அப்புறம் எதுக்கே அந்த பதவிக்கு வந்தான்னு கேட்டா, சும்மா முதலாளி பணத்தை வச்சிருக்கிறதுக்கு முடியாம எனக்கு மாசம் மாசம் என்ன கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்படி சொன்னாருன்னா உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க? கோபம் வருமா வராது? இப்ப சபையில் என்ன சொல்றாங்க? சபையில் என்ன சொல்றாங்க? கர்த்தர் என்ன ராஜரீகமான இந்த ஊழியத்தில் வச்சிருக்கிற, சரி அதுக்காகத்தான் நான் கோஷிக்கப்படுறேன், சரி நீங்க என்ன செய்றீங்க? ஒண்ணுமே செய்யல. ஏன் உலக பிரகாரமான காரியங்களின் அடிப்படையில் கூட அது தப்பு பாது. உன்னை நம்பி என்ன வேலை கொடுத்திருக்கிறாங்க, அந்த பேசிக்கான எந்த நாலேஜும் இல்லாமலேயே நீ எவ்வளவு காலம் அந்த பதவியில் உட்கார முடியும்? சரியா? ஒருத்தர் கருணை அடிப்படையில் ஒருத்தருக்கு மேனேஜர் பதவி கொடுத்துட்டார். என்ன சொல்றாரு? அதே உன்னுடைய பரிதாப நிலைமையை பார்த்து நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த வேலையை கொடுத்துருக்கேன், ஒரு 3 மாசத்துக்குள்ள நீ என்ன செஞ்சிடணும், ரெடி ஆயிடும் அப்படின்னு சொன்னா அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான், அந்த மேனேஜர் என்ன பண்ணுவான், இருக்கிற நாட்களுக்குள்ள அந்த கம்பெனியை குறிச்ச, ப்ராடக்டை குறிச்ச, அதுல பயன்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களை குறிச்சும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா, இப்போ 3 மாசத்துக்கு பிறகு எப்படி இருப்பான்? 30 வருஷம் ஆனாலும் தெரியலையே. பக்கத்தில் கை பிடிச்சு கை பிடிங்க, கை உங்களை தான் சொல்றாங்க. நம்ம எப்பவுமே அடுத்தவங்கள தான் நினைச்சிருப்போம். எத்தனை வருஷம் தெரியல. எதுக்கு ஆண்டவர் சபையில வச்சிருக்கிறாரு தெரியல. எவனாவது ஒண்ணு சொன்னா உடனே அதை பிடிச்சுக்கிறது. அவர் சொன்னார், சரி. கையில வச்சிருக்கிற பைபிள் என்ன சொல்லுது? உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார்? அப்போ ரட்சிக்கப்படாத பழைய மனுஷனை உடைய ஒரு காலத்துல நான் இருதயத்துக்குள்ள அசுத்தங்கள் நிறைஞ்சிருச்சு. அதுக்கு பெரிய பட்டியல் போட்டு இயேசு காண்பிக்கிறார் இல்லையா? வாசிக்கலாமா? மத்தேயு 12:34. நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அந்த வார்த்தைகளை குறிச்சுங்க. பேசுவீர்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போ எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நான் நடத்தப்படுகிறேன் என்றால் என் இருதயம் அவரால் ஆளுகை செய்யப்பட்டதா இருக்கும். அவரால் ஆளுகை செய்யப்பட்டதா இருந்தா அங்க இருக்கிற பழைய பாவிச அந்த காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு அகற்றப்பட்டு நான் என்ன வார்த்தைகளை பேசுவேன்? நீதிமான் என்பதற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளே நான் நீதிமான் என்பதையும் நான் குற்றவாளி என்பதையும் விளங்கப்படும்.
இப்ப நம்ம என்ன பேசுறோம்? நம்ம நீதிமான் என்று காண்பிப்பதற்காக பேசுகிறோமா அல்லது குற்றவாளி என்று காண்பிப்பதற்காக பேசுகிறோமா? ஏன் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல அங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இவர்கள் பிரவேசிக்க முடியாது என்று பேச்சை குறித்த விஷயத்துல அங்க வேதம் இப்படி சொல்கிறது? ஏன் கொலோசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களில் பேசுகிற பாவத்தை குறித்து ஏன் ஆண்டவர் அவ்வளவு கடுமையாக சாடுகிறார்? அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி நடத்தும் போது முதல்ல உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வரும்னா, நீங்க பேசுற தமிழ்ல, நீங்க பேசுற உங்களுடைய மதர் டங்க்ல நீ என்ன பேசுறங்கிறது முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? நீங்கள் அறிந்திருக்கிற மொழிகளிலே நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள் என்பது முக்கியம். ஏன்னா நீங்க பேசுகிற வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்பிக்க வேண்டுமா? இது யார் சொன்னது? பவுல் சொல்லல, யார் சொன்னா? அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிறவர், சகலமும் அவருக்கென்றே அவரை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அவரே சொல்றாரு, மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம என்ன செய்யணும்? அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நடத்தப்படுகிற நான் எந்த அடிப்படையிலே நான் போர் செய்யப்படுகிறேன் அல்லது நான் பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிறேன்னா, என்ன பேச்சில் அகப்படுத்துவதற்கு. எதில் அகப்படுத்துவதற்கு? என்னை பேச்சில் அகப்படுத்துவதற்கு. பேச்சில் அகப்படுத்தினா அடுத்தது என்னுடைய செய்கையை அகப்படுத்திடலாம் இல்லையா? எதில் அகப்பட்டா? அப்போ நான் filled with the Holy Spirit அல்லது வேத வசனத்தின் வாசமாய் இருக்கிற ஒரு மனிதன் என்றால் என் பேச்சு ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இப்படி நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. அதற்கு மாற்றாக எளிதான விதத்துல பிசாசு வஞ்சகமான வார்த்தைகளை நம்ம பேச வச்சுட்டான். நமக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல பாஷைகளை பேசுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள போனா அந்த பாஷைகளுக்கும் நம்ம பேசுகிற யதார்த்தமான பாஷைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதுக்கு நீங்களே சாட்சி. இதுக்கு யார் சாட்சி? நீங்களே சாட்சி. உங்களுக்கே தெரியும், என்னடா இது, சர்ச்சில் உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடினா என்னென்னலாமா பாடி கர்த்தரை துதிக்கிறேன். ஆனா வீட்டுல வந்துட்டா மனைவி மேல, கணவன் மேல, பிள்ளைகளுக்கு மேல, பக்கத்து வீட்டுக்காரன் மேல, ஏத்து வீட்டுக்காரன் மேல, மாமனார் மாமியாருக்கு மேல நான் பேசுற வார்த்தைகளுக்கு எல்லாம் பின்னால பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத என்னால என்ன செய்ய முடியல? என்னாலே நம்ப முடியல. அதனாலதான் நான் சொல்றேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து எனக்குள்ள சுபாவ மாற்றங்கள் வந்து, எனக்குள்ள பேச்சில மாற்றம் வந்து, என் சிந்தையில மாற்றம் வந்து, என் செயல்ல மாற்றம் வந்து, என் நடக்கையில மாற்றம் வந்து, இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் எது இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்றேன். அதுக்கு என்ன பேர் பண்ணாலும் வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாற்றங்களை கொடுக்காத எதுவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, எனக்கு வளர்ச்சி இல்லை, எனக்கு மாற்றம் இல்லை என்பதுதானே தவிர அதை நான் கேள்வி கேட்கிறதுக்கு வேற எந்த காரணம் இல்லை. கால நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிரப்பப்பட்டதற்கு அடையாளம் அந்நிய பாஷை என்றால் நான் நிரப்பப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப என்ன ஆஃபர் பண்ணது சபை? கையை வேகமா தட்டு, கையை உயர்த்து, வேகமா பீட்டை போட்டு பாடு, பேட் அடி, ட்ரம்ஸ் அடி, இதெல்லாம் செஞ்சா பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார்னு எங்கெங்க சொல்லியிருக்கு? வசனத்தை சொல்லி கொடுத்து வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே பூரணமாய் வாசமாய் இருக்கும் போது ஒருவேளை அவன் அந்நிய பாஷைகளை பேசினான்னா எனக்கு ஒரு பெரிய ஆட்சேபம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நியாயம் தீர்க்கிறதுக்கு நான் வரல, ஆனா கேள்வி எழுப்ப வேண்டியது கடமை. அப்படி எடுத்து பார்த்தா ஏதோ லட்சத்துல ஒண்ணு, ஆயிரத்துல ஒண்ணு தப்பி இருக்கிறத தவிர மீதி 999 சோட போய்தான் இருக்குது. இந்த கால நேரத்துல பாரம்பரியங்களை விட்டு தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்வுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகாபலிய தேவன், சிருஷ்டிப்பில் அவருடைய பங்கு பெரிதானது. அப்படி ஒரு மகிமையும் மாட்சிமையும் பொருந்திய ஒரு தேவன் எனக்குள்ள இருந்து என்னை சுயநலமாக வாழ்வதற்கு தூண்டுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. என்னை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, பொல்லாதவன் சொல்லியிருக்கு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, நானே என் பிள்ளை அவனுடைய நோக்கத்தை புரியாம போனான்னா எச்சரிக்கிறேனே, கண்டிக்கிறேனே. பரமபிதா கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ன கண்டிக்க மாட்டாரா? என்ன உணர்த்திக்க மாட்டாரா? என்ன சார் நியாயம்? அது லாஜிக்கே இல்லையே. தேவ சபையில் நடக்கிற ஆராதனைகளிலே ஆவியானவர் உலாவுகிறார் என்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை குறித்த ஒரு எள்ளளவு பார்வை உனக்குள்ள இல்லையே. ஏனையா சிறையிருப்பின் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு ஒருவன் சொல்லுகிற செய்தி, அவன் எருசலேமை பார்த்ததில்லை, அந்த அலங்கம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் அந்த செய்தி அவனை கலங்க பண்ணிட்டு. ஆனால் நீ வாசிக்கிற வேதவசனம் என்றைக்காவது உன்னை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பார்வையுள்ளவனாக மாற்றி இருக்கிறதா? சுயநலம் உள்ளவனாக மாற்றுவதற்கு நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படவே இல்லை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். எனக்குள்ள வேத வசனம் வாசமா இருக்கணும். எனக்குள்ள அந்த வேத வசனம் எனக்குள்ள ஒரு ஆழமான புரிதலை தரணும். அந்த புரிதல் என்ன? நான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அவரே எனக்கு சொல்லி தரணும். அப்படி சொல்லி தந்து என் பேச்சுல சுத்தம் இருக்கணும். என் பேச்சுல என்ன இருக்கணும்? பொய் சொல்லக்கூடாது. என் வாயின் வார்த்தைகளை குறித்து நான் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியவன் என்பதை குறித்த உணர்வோடு நம்முடைய வார்த்தைகள் கவனமா இருக்கணும். காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நாம் வெளிப்படுத்த வேண்டிய கனிகளை குறித்து, வெளிப்படுத்த வேண்டிய சாட்சியுள்ள வாழ்க்கையை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். இந்த உள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் வாழ செய்ய முடியும். அவர்தான் என்னுடைய பேச்சை கட்டுக்குள்ள வச்சு, அவருடைய கட்டுக்குள்ள வச்சு, இது தேவனுடைய பிரமாணங்களுக்கு மாறானது என்று சரியானதை எனக்குள்ள பேசுகிறேன். என்னுடைய சிந்தனை அவரால் கட்டுக்குள் வைக்கப்படும். இந்த டைரக்ஷன்ல நான் போயிட்டே இருப்பேன். பீரியாடிக்கலா ஒரு growth எனக்குள்ள வந்துட்டே இருக்கும், ஒரு மாற்றம் வந்துட்டே இருக்கும். சபைக்குள்ள வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கை உள்ள இருந்து மாற ஆரம்பிக்கிறத வெளியில பார்க்கிற ஜனங்கள் உணர்வார்கள். வெளி தோற்றத்தில் கிறிஸ்தவன் என்று என்னை அடையாளப்படுத்துவதற்கு எந்த எதிர்ப்புகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம், அந்த மகிமையின் பிரகாசமாகிய அந்த சுவிசேஷத்தினுடைய வெளிச்சம், அது என்ன மாற்றிக்கொண்டே தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய நிரம்புதல் வேத வசனத்தோடு இணைந்தது. எதோடு இணைந்தது? இந்த ரெண்டும் உங்களுக்குள்ள பரிபூரணமா வாசமா இருந்துச்சுன்னா உங்க இருதயம் மாறும், உங்க சிந்தனை மாறும், உங்களுடைய பேச்சு மாறும், உங்களுடைய நடக்க மாறும். இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது அதற்கு எது சப்போர்ட்டா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேத வசனமே சப்போர்ட்டா இருக்கும். எதை சப்போர்ட்டா இருக்கும்? அப்போ வீணான வார்த்தைகளை பேசி அதுதான் தேவபக்தி என்று மற்றவர்களை நம்ப பண்ணி நம்மை அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்நியப்பட்டு போய்விடுவதற்கு சத்து கொடுக்கிற வஞ்சகமான காரியங்களுக்கு தயவு செய்து விலகியுங்கள். இரண்டாவது கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம நிறைய முறை படிக்கிறோம். அதுல என்ன சொல்லி இருக்குது? ரெண்டே தான் வாய்ப்புங்க. ஒண்ணு, நான் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், அல்லது யார நடத்தப்படணும்? மாம்சத்தினால நடத்தப்படும். அந்த மாம்சத்தை குறித்து என்ன சொல்றோம்? பாவ இயல்பு சொல்றோம். ஆதாமினுடைய பாவ இயல்புன்னு சொல்றோம். அப்போ கவனிங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நான் ரெண்டு விதத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு விதத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த பாவ மாம்ச இயல்பின்படியே நான் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும்.
இன்னொன்னு எப்படி நடக்க முடியும்? மாசமே ஆவி கேட்டபடி நமக்குள்ள போய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி நாம் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். இதனுடைய விளைவுகளை குறித்து அங்க சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்குது? ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது என்ன செய்ய மாட்டீங்க? மாம்ச இச்சைய. அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்கிறவருடைய அந்த கனியுள்ள வாழ்க்கையில எது வெளிப்படாதுன்னா, மாம்சத்துக்கு எடுத்த காரியங்கள் என்ன செய்யாது? வெளிப்படாது. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல உள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன என்கிட்ட என்ன சொல்றாருங்கிறத கவனிக்கணும். இப்போ ஒரு குழுவா நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், கவனிங்க. இப்போ முதல்லலாம் நம்ம தேசத்துல ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கிரிக்கெட்ல ஃபுட்பால் தான் விளையாடுவாங்க. ஃபுட்பால், வாலிபால், ஹாக்கி இதெல்லாம் தான் என்ன செய்வாங்க? விளையாடுவாங்க. இது ஜனங்களுக்குள்ளே, அதாவது அதை விளையாடுறவங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வந்துச்சுன்னா, ஒரு ஒன்னஸை கொண்டு வந்துச்சு. இப்போ கூட மிஷன் ஃபீல்டுல ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தருணத்துல அதை கையாளுவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிட்ரீட் மாதிரி வச்சுட்டு அதுல வசனத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி சேர்ந்து விளையாடக்கூடிய தருணங்களையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இது எதுக்காகனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொள்வதற்காக. ஏன்னா வாலிபால்ல நிற்கிற 5 பேரும் ஒரே கருத்தோட ஒரே விதமான எண்ணத்தோட இருந்தா மட்டும்தான் அந்த டீம் அவங்களால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதே மாதிரிதான் ஃபுட்பால்ல இருந்தாலும் சரி, ஹாக்கில இருந்தாலும் சரி, தான் சார்ந்திருக்கிற அந்த 7 பேரும் 11 பேரும் அவன் ஒரே விதமான எண்ணத்துல எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற அந்த போராட்ட குணத்தோட அதுல என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய காரியங்களை விட்டு கொடுத்துட்டு தன்னுடைய அணி ஜெயிக்கணுங்கிறதுல. ஆனா பாருங்க, இப்ப சமீப நாட்கள்ல இந்த விளையாட்டுகளுடைய காரியங்கள் எல்லாம் மங்கி போய் இப்ப என்னதான் கிரிக்கெட் மட்டும்தான். கிரிக்கெட்லயே ஆள் இருக்கிறாங்க. ஆனா அநேக நேரத்தில் இந்த விளையாட்டை கவனிச்சீங்கன்னா தனி நபர்கள் மாத்திரமே கவனம் பெறுகிறார்கள். யாருதான்? அவர்கள் ஒரு நாளும், முதல்ல நான் பார்த்திருக்கிறேன், இப்ப பார்க்கறது இல்லை, அப்படி பார்க்கிற நாட்களிலேயே நான் கணிச்சது என்னன்னா, ஒரு நாளும் ஒரு நேரத்திலும் அவன் தன்னுடைய குழுவை மனதில் கொண்டு விளையாடுவதில்லை, தன்னை நிலைநிறுத்துவதற்காக அவன் நினைச்சான். அப்ப இந்த விளையாட்டுகளை தான் இன்னைக்கு கேஷுவலாவே பிள்ளைங்க விளையாடுறாங்க. அப்ப இவனுக்குள்ள மற்றவனோட சேர்ந்து போகணுங்கிற எண்ணமே இருக்காது. அப்போ இது எல்லாமே நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரான காரியங்கள். நம்முடைய கலாச்சாரத்தின் படியான விளையாட்டுகளை எடுத்து பாருங்க, அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்க எல்லாமே என்ன இருக்கும்? நம்ம ஊர்ல என்னங்க, நம்ம ஊர்ல ஹாக்கி வந்துட்டு இருக்குது. இந்தியாவுடைய தேசத்தின் விளையாட்டா இருந்தாலும் கயிறு இழுக்கிற போட்டி, அதுல எத்தனை பேரு? எண்ணிக்கைலாம் கிடையாது. எல்லாரும் முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குள்ள இலக்கு என்ன? அப்ப அந்த லைன்ல நிக்கிறது யாரெல்லாம் பார்ப்பான்? அவன் இவன் இருக்கிறான் அதனால விட்டு கொடுத்துரும் அப்படியே இருப்பான். இல்ல, பக்கத்துல நிக்கிறவன் யாரு, பின்னால் நிக்கிறவன் யாரு அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல. தன்னுடைய அணி ஜெயிக்கணுங்கிறதுல எல்லாரும் ஒரு மனதோட என்ன செய்யணும்? நான் சொல்றேன், உலக பிரகாரமான காரியத்திலேயே இப்படி எல்லாம் இருக்குது. இப்ப நமக்குள்ள யார் ஜெயிக்கணுங்கிறத குறிச்சு நமக்குள்ள ஏதாவது எண்ணங்கள் இருக்கா? யார் ஜெயிக்கணும்? மாம்சம் ஜெயிக்கணும், ஆவி ஜெயிக்கணும். ஆவி ஜெயிக்கணும் என்ன பண்ணணும்? அதாவது நம்ம ஆட்கள் போற போக்குல டிஎம்கே ஒரு ஓட்டு, எடிஎம்கே ஒரு ஓட்டுன்னு போடுற மாதிரி போயிட்டு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்துதான் ஆகணும். இந்த மிடில் கிரவுண்டுன்னு ஒண்ணே கிடையாது. ஒண்ணு நீங்க ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும், இல்லைன்னா இப்படிதான் நடந்தாகும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன கிடையாது? ஒண்ணு கிடையாது. அப்போ தெளிந்த ஒரு முடிவை நீங்க சொல்லுவோம். நீங்க மாம்சத்தின் மனதில் நடக்கிறீங்களா, ஆவியின் நடக்கிறீங்களா? ஏன்னா அதனுடைய விளைவுகளை குறித்து சொல்லிருக்கியா? வாசிங்க 16-17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆமா, நாம் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டவர்களானால் நாம் அடிமைகள் அல்ல. எதுவும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. நாம் விடுதலையாக சுயாதீனனா இருப்பேன். அதை தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த மாம்சத்தின் கிரியைகள், ஆவியின் கனிகள்.
நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவனானால் எனக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் என்ன? நான் மாம்சத்தினால் நடத்தப்படுகிறவனானால் எனக்குள்ளே காணப்படுகிற சுபாவங்கள் என்ன? இப்போ இதெல்லாம் தெளிவா எழுதி கொடுத்திருக்குதே. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஏதாவது சொல்றாரா? அவருடைய சத்தத்தை நீங்கள் என்றைக்காயிலும் கேட்டிருக்கிறீர்களா? அவர் உங்களுடைய மனசாட்சியில் உணர்த்துகிற காரியங்களை குறித்து என்றைக்காயிலும் நீங்கள் எச்சரிப்படைந்திருக்கிறீர்களா? அப்படி அவர் உங்களுக்கு உங்கள் மனசாட்சியில எச்சரிக்கும் போது, அவர் உங்களுக்கு காரியங்களை விளங்கப்படும் போது அதற்கு மனம் திரும்புவதற்கு நீங்கள் மனதாய் இருந்திருக்கிறீர்களா? அந்த சின்ன மெல்லிய சத்தம் உங்கள் செவிகளில் விழும்போது அந்த வார்த்தைகளுக்கு என்றைக்காவது நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? இதெல்லாம் ரொம்ப தேவைங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என் சட்டையை பிடிச்சு எடுத்துக்கலாம் போதில்லை. அவர் மெல்லிய சத்தத்துல நான் என்ன டைரக்ஷன்ல என்ன முடிவுகளை எடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அநேக நேரத்துல நான் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு தான் துணை நிற்கிறேன் ஒழிய அந்த பாவ இயல்பு மேலோங்குவதற்கு தான் நான் இடம் கொடுக்கிறேனே தவிர எதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. நான் இப்படி நான் யோசிக்கிறது, ஒருவேளை நம்ம எல்லாரும் தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருந்தால் அல்லது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு நம்மை அர்ப்பணித்திருந்தால் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிற அநேக காரியங்கள் நமக்கு இருக்காது. அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்த்திராத, நாம் பார்த்திராத பல பகுதிகளிலே நாம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்திருக்க முடியும். நான் ரெண்டையும் நம்புறேன். நாம் ஒருவேளை தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருந்திருப்போமானால் இன்றைக்கு எனக்கு மேன்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எதுவும் எனக்கு இருந்திருக்காது. ஆனால் நான் நினைத்திராத, என்னுடைய கற்பனைகளுக்கு எட்டாத உயரமான இடத்துல கர்த்தர் நிச்சயம் வச்சிருந்திருப்பார். நான் எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருந்திருப்பேன். அப்ப இதுக்கு நடுவில் என்னையா பிரச்சனைனா, நான் விரும்புவதா தேவன் விரும்புவதா என்றால் அநேக நேரங்களிலே நான் விரும்புவதற்கு நான் என்ன செய்வேன்? இடம் கொடுக்கிறேன். எனக்குள்ள என்ன விருப்பம்? ஏற்கனவே பழைய மனுஷனுக்குள்ள இருந்த அந்த பாவ அழுக்கியுடைய காரியங்களின் அடிப்படையிலேயே நான் பேசுவதற்கும் நான் சிந்திப்பதற்கும் நான் செயல்படுவதற்கும் எத்தனிக்கிறேன். இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. நீங்கள் ஏதாகிலும் பாவ ஆசைகளில் சிக்கி இருக்கிறீர்களா? அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா? அல்லது இப்படி ஒரு போராட்டம் உங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறதா? அந்த போராட்டத்திலே நீங்கள் யாருடைய பட்சமாய் இருப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? இந்த கால நேரத்திலே நீங்கள் எவ்வளவு படுகொலியில் சிக்கி இருந்தாலும், எவ்வளவு பாதாள வல்லமையின் பாவத்தின் காரியங்களுக்குள்ளே சிக்கி இருந்தாலும் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால் உங்களுடைய பேச்சிலே மாற்றம் வரும், உங்களுடைய செய்கையிலே மாற்றம் வரும், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அந்த பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக, அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான ஒரு காரியம். இதுல நம்ம கோட்டை விட்டுட்டு இதுக்கு மேல எவ்வளவு கட்டிடங்களை நம்ம கட்டினாலும் அது நிற்காது. அது மணல் மேல் கட்டப்பட்டதை போன்றது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு தேவனுடைய சபை எந்த அடிப்படையில் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற, நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற, பரிசுத்த ஆவியானவருக்கு துணை நிற்கிற அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உடனே நம்ம பெர்ஃபெக்ஷன் வந்துமா? இல்லைங்க, இங்க பெர்ஃபெக்ஷனை குறித்து பேசவே இல்லை. நான் யார் பக்கத்தில் நிற்கிறேங்கிறது முக்கியம். இந்த கால நேரத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற இந்த நேரத்தில் ஆயிலும் உங்களுக்குள்ளே மாம்சத்திலிருந்து எழும்புகிற ஆசை இச்சைகளுக்கு ஒரு குழி தோண்டிட்டு ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிற நடப்பிக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுத்தாயானால் நீ ஜீவனுக்குரியவனாக மாற முடியும். எந்த இடத்துல நம்ம சிக்கி இருந்தாலும் அந்த சிக்கல்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். ஆனா மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு கடன் வாங்கிட்டான், அதுல இருந்து விடுவிக்கப்படணும்னா அவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்குவான். அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல போய் சீட்டு போடுவான். இது மனிதனுடைய இயல்பு அல்லது மனிதனுடைய வழிமுறை. அவன் தேவனுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. என்ன வழிமுறை? கடன் வாங்கிட்டேன்னா முதல்ல ஆண்டவரே நான் கடன் வாங்கினது பாவம்னு ஒத்துக்கணும். அந்த கடன் வாங்குவதற்கு பாவமாய் இருந்த ஆசைகளை குறித்து துக்கப்படணும்.
என்னுடைய வருமானத்தை காட்டிலும் அதிகமான ஒரு செலவை நான் செய்கிற மனிதனாக மாறினதற்காக நான் வெட்கப்படணும். முதல்ல நான் செஞ்சத பாவம்னு பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். அப்ப முதல்ல அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஒரு தீர்மானத்தை, இந்த ஒரு பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல இணைஞ்ச பிறகுதான் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் வஞ்சிட்டேனே, இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க சொல்லும் போது உன்னுடைய செலவுகளை குறைத்துக் கொண்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவர் வழிகாட்டுவார். எப்படி? செலவுகளை குறைச்சிட்டு கடன் அடைக்கிறதுக்கு வழிகாட்டுவார். அதுல அவருடைய கரம் இருக்கும். அது இப்படி இருக்கும்னு என்னாலையும் உங்களாலையும் வரையறுக்க முடியாது. அவருடைய இசைவுக்கு நம்ம விருப்பம் தெரிவிச்சா என்னை நடத்துவதற்கும் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனா இந்த டர்னிங் பாயிண்ட் எனக்குள்ள நடக்காம, கடன் வாங்கினது தப்புனே தெரியாம திரும்ப திரும்ப நான் கடன் வாங்கிட்டு மாம்சத்தின்படியான காரியங்களை செஞ்சுட்டு அக்கா ஜோமணிக்க, அண்ணி ஜோமணிக்கன்னா அவங்க ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க, நீ கடன் வாங்கிட்டே இருப்ப. இங்க நான் யார் பட்சத்தில் நிற்க போறேன்? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பாவ இயல்புல பிரதானமான காரியம் சுயம். என்னது? இந்த செல்ஃப் அப்படிங்கிற காரியம், நான், எனக்கு, என் குடும்பம், என் பிள்ளை, இந்த சிந்தனையை ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவது என்பது நம்மால் முடியாது. அது பரிசுத்த ஆவியானவர்கள் மாத்திரம் தான் முடியும். யாரால தான் முடியும்? ஏன்னா இந்த சுயம் எவ்வளவு வலிமை உள்ளதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த சுயத்தை அழிக்கிறதுக்கு பைபிள் என்ன சொல்லி இருக்குது? நீ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்குது. கிறிஸ்துவோடு கூட மரித்து, கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட நீ எஞ்சினோம். அப்போ எல்லா நேரத்திலையும் இந்த புரிதல் இருக்கணும், நீ கிறிஸ்துவினோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன். அடுத்தது வேத வசனம் எனக்குள்ள வாசமா இருக்கணும். 3, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றாரு, அவர் சொல்றதுக்கு கேட்டார்போல நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இதெல்லாம் நடந்தா தான் சுயம் அழியுமா? இதெல்லாம் நடந்தாதான் என்ன அழியும்? சுயம் அழியும். அப்போ சுயம் பலம் உள்ளது நினைக்கிறீங்களா? இல்ல ஈஸியா சாச்சலாம் நினைக்கிறீங்களா? அதனால சாப்பிடுற 5 இட்லியில 2 இட்லியை குறைச்சிட்டு சுயத்தை அழிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா சாத்தியப்படாது. பிரியாணி சாப்பிடுறதுக்கு பதிலாக வேற ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு சுயத்தை அழிச்சிடலாம் நினைச்சா அது சாத்தியப்படாது. நம்ம செய்யக்கூடிய நீதி கிரியைகளினால் அல்ல, அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்து அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும்போது மாத்திரமே பரிசுத்த ஆவியானவரால் தான் அந்த சுயத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். அப்படி விடுவிக்கப்பட்டோம் நாம் சீசனாக இருந்து ஆண்டவருடைய மகிமைக்கு சாட்சியாக. இப்போ இந்த விஷயத்துல நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன விளைவுகள்லாம் எழுதிருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு சில வசனத்தை பார்க்க போறோம். வாசிங்க. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 25ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இங்க பாருங்க, இங்க ஆவியில நடக்கணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லும் போது இன்னொரு காரியமும் அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. நீ கொஞ்சம் அப்படியே அந்த 16ஆவது வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க. அங்க என்ன எழுதிருக்கு? 16ல ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். சரியா? இங்க எப்படி சொல்லியிருக்குது? ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியே நடக்க கடவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியினாலே பிழைத்தார். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. கலாத்தியர் நிறுவனத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணிய நீங்க எப்படி ஆரம்பம் பண்ணீங்க? ஆவியினாலே ஆரம்பம் என்ன? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல். பரிசுத்த ஆவியினாலும் வேத வசனத்தினாலும் ஒரு மனிதன் அந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படும் போது அவன்
எதற்கு தகுதியுள்ளவனா மாற்றப்படுறான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அப்படிதான் அவனுடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை என்ன செய்து துவங்குது. அப்ப ஆவியில துவங்கி இருக்கிறேன், ஆவியில என்ன செஞ்சிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறேன், ஆவியில நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பிழைச்சிருக்கிறேன். அப்ப ஆவியில தான் நான் பிழைச்சிருக்கிறேன்னா எதனாலதான் நான் நடத்தப்படணும்? என் ரட்சிப்பு எந்த அடிப்படையில் என்பதை நான் சரியாக விசுவாசித்தால் அந்த அடிப்படையிலே தான் நான் பரிசுத்தமாக்கப்படுதலையும் நான் பார்க்க முடியும். ரட்சிப்பு எந்த அடிப்படையில? நான் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அல்ல, அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலும் வார்த்தையினாலும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு ஆரம்பத்தை ஆரம்பித்திருக்கிறேன். நான் தொடர்ந்து எதுலதான் நடக்கணும்? ஆவியில தான் நடக்கணும். அப்ப ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டு நீங்க ஏப்பா மாம்சத்துல முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன காரணம்னா, எல்லாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாச்சு. இப்போ இதுக்கு பிறகு இவங்க நியாயப்பிரமாணத்தை தான் தூக்கி பிடிச்சாங்க. இதை செய், இதை செய்யக்கூடாது, மீசவையும் வைக்க கூடாது, நாங்க போர்டு போடக்கூடாது, இதெல்லாம் கவனம் செலுத்துறாங்களே தவிர உள்ளே இருந்த பரிசுத்த ஆவியான நடத்துவதற்கு யாரும் ஆயத்தமா இல்ல. அது சொல்ற புரியுதா உங்களுக்கு? இதை செய், இதை செய்யாதுங்கிற கட்டளைகளுக்கு மேல கவனம் செலுத்தினார்களே ஒழிய உள்ளே இருந்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்யல, இடம் கொடுக்கல. அப்ப பவுல் கேட்கிறாரு, எப்ப நீங்க ஆவியில தானே ஆரம்பிச்சீங்க, அவரால் தானே தேவனுடைய ராஜ்யத்துக்கு புத்திரராய் மாறினீர்கள், இப்பொழுது நீங்கள் எதிரே முடிக்கிறீர்கள்? கட்டளைகளை கொண்டு வந்து முடிக்கிறீங்களே. இப்ப என்னுடைய கேள்வி இன்னொன்று, அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவியிலே நாங்கள் நிரம்பி இருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் என்றைக்காவது ஆவியிலே நடத்தப்பட்டிருக்கிறீர்களா? ஆவியிலே நடத்தப்படுதல்னா என்ன? அவர் எப்படி நடத்துவார் நம்மளை? பிதாவுடைய சித்தத்துக்கு மாறான விதத்தில் அவர் எலிசபெத்தையோ மரியாதையோ நடத்தி இருக்க முடியுமா? அவங்களெல்லாம் வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் சொல்லுதா? சொல்லுதா இல்லையா? அப்படி நிரப்பப்பட்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்தினார்? எலிசபெத் என்ன சொன்னார்? மரியாதை என்ன சொன்னார்? சிமியோன் என்ன சொன்னார்? அண்ணாட்ட என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய நடத்திப்பு எப்படி இருந்தது? நம்பிக்கையே சொல்லல. அப்படி இதுவரைக்கும் சரித்திரத்தில் யாரும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனா உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இல்ல இப்படிதான் நடக்கும். அதை விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் அவளுக்கு பலன் கொடுக்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, நீ கிருபை பெற்றிருக்கிறாய். அது சிமியோனா இருந்தா அவன் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதற்கு ஏற்றாற்போல வாழ்வதற்கும் அதற்காக காத்திருப்பதற்கும் தேவையான பலத்தை கொடுக்கிறார். அதை ஒரு நாள் சாத்தியப்படுத்தி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, சுயத்தை மையமாக கொண்டு வாழ. பிரதானமான வார்த்தை தான். எதை மையமாக கொண்டு வாழல? என்னுடைய மாமிசம், என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சை என்று சொல்லப்படுகிற இந்த பாவ இயல்போடு தொடர்புடைய காரியங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்காமல் நான் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறவனாக இருக்கவே முடியாது. ஒரு நல்ல ஒரு தொடர் ஓட்ட பந்தயத்துக்கு நல்ல துவக்கம் அவசியம். நல்ல துவக்கம் அவசியம். நல்ல துவக்கம் இல்லாம நல்ல முடிவை எதிர்பார்க்க முடியாது. நல்ல துவக்கம் என்ன? ஆவியிலே நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய மறுபடியும் செலுப்பிக்கப்படுவதனாலும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இப்படித்தான் என்னுடைய விசுவாச வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறதுனா, இப்படித்தான் என்னுடைய ஓட்டத்துக்கான பயணம் தொடங்கி இருக்கிறதுனா, இதை நான் எப்படித்தான் முடிக்க முடியும்னா அதே தேவனுடைய ஆவியின் வல்லமையோடு தான், அவருக்கு இசைத்து போவதன் மூலமாகத்தான், அவர் மூலமாக எனக்குள்ளே எதிர்மையா இருக்கிற பாவத்தினுடைய இயல்புகளுக்கு மாறாக யுத்தம் செய்வதற்கு நான் அவருக்கு துணை நிற்கும் போது மாத்திரம்தான் என் வாழ்க்கையில பரிசுத்தமாகுதலும் சாத்தியம், பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையும் சாத்தியம். இது இல்லைன்னா மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மிடில் ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கிற கூட்டத்தாரை இரண்டு பிரிவாகத்தான் பிரிக்க முடியும். ஒன்று, நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ மாம்ச இயல்பின் அடிப்படையில் நடத்தப்படுகிறவர்கள். இன்னொன்று, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். இதற்கு இடைப்பட்ட பகுதி என்று எதுவுமே இல்லை. அப்ப பரலோகம் இன்னைக்கு நம்மளை எப்படி பார்க்குதுன்னா, ஒண்ணு நம்மள மாம்சத்துக்குரியவனா பார்க்குது, இல்லைன்னா என்ன ஆவிக்குரியவனா பார்க்குது. ஆவிக்குரியவனா பார்த்தா சபாஷ், நல்லது,
கர்த்தர் நம்மை நம்பி தந்திருக்கிற பொறுப்புகளிலே நாம் கவனமாய் நம்முடைய அடிகளை எடுத்து வைக்க கர்த்தர் தொடர்ந்து உங்களை பலப்படுத்துவாராக. மாம்சத்துக்குரியவர்களாக வேதம் உங்களை பார்த்தால், பரலோகம் உங்களை பார்த்தால் உங்களுக்கு ஐயோ. ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன நான் சரண்டர் பண்ணணும், என்ன நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு யார் மாதிரி? இயேசு கிறிஸ்து தான் மாதிரி. எங்க இருக்குது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஐயா, இந்த புரிதல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு இருந்தது. சபை எல்லா காலத்திலும் சீர்கெட்டு போய்விடவில்லை. எல்லா மனிதர்களுடைய வசமாயும் இருக்கிற தேவனுடைய சபைகள் எல்லா காலத்திலும் கெடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கவில்லை. சத்திய வார்த்தைகளை போதிக்கிறவர்களும் அறிவிக்கிறவர்களும் இருக்கத்தான் நம்ம ஊர்ல செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, பழைய பாடல்களை எழுதின பரிசுத்தவான்களை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன, இன்னைக்கு நமக்கு இருக்கிற எந்த வசதிகளும் எந்த விதமான புரிதல்களும் இல்லாத ஒரு காலத்துல, ஆனா வேத வசனத்தை புரிந்து கொண்டு வாழுகிற ஒரு கிருபையோடு அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்களே அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான காரியம். பாருங்க, தமிழ்ல இப்படி ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு? உலகம் மாமிசம் பிசாசுக்கு அடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். பாருங்க, என்னுடைய கடந்த கால பாவ வாழ்க்கை எழுதியிருக்கு. அதனால நிம்மதி இழந்தே, தூய்மையை மறந்தே, மனம் போல் நடந்தே, ஏமாற்றம் அடைந்தேன். என்னை தேடி இயேசு வந்தார். அவரை மறந்து போன துரோகி, என்னையா நீங்க தேடி வந்தீங்க, என்னை ரட்சித்திருக்கிறீங்களே, உமக்கு அடிமை நான். இதான் நீதிமானாக்கப்படுதல். இந்த ஸ்டான்ஸா தான் என்ன சொல்லுது? என்ன தேடி இயேசு வந்தார். ஆனா இன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு என்ன சொல்றோம்? எங்க அம்மா அப்பா நல்லா பக்தியா இருந்தாங்களா, நல்லா காணிக்கை கொடுத்தாங்களா, அதனால ஆண்டவர் எங்களை. அடுத்த கவி பாருங்க. இன்றைக்கு நீதிமானாக்கப்பட்ட பிறகு நான் செய்கிற தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட வார்த்தை இருக்குதா இல்லையா? எதனால நிரப்புங்க? ஆவியானவர் நிரப்புங்க. அப்ப ஆவியானவரை இவர் எதுக்காக கேட்டிருக்கிறாரு? அந்நிய பாஷை பேசுறதுக்கா? தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கா? எதுக்கு? ஆண்டவரே, நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நான் தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, இந்த தீர்மானத்தில் நான் நிலைச்சிருக்கிறதுக்கு என்னை காக்கிற ஆவியானவர் என்னை நிரப்பட்டும். அவர் என்னையா செய்யணும்? நொறுக்கட்டும். என்னத்தை? எலும்பியா இல்ல, எனக்குள்ள இருக்கிற சுயத்தை நொறுக்குங்க, என்னை உருக்குங்க, என்னை உடைங்க. உங்களுக்கு பிரியமான ஒரு மனுஷனா என்னை மாத்திருங்க. என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படணும். நான் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்குள்ள உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செய்யட்டும். ஐயா, நான் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை எதுங்க பாட்டு எழுதி வச்சுட்டாங்க, ஆனா சபை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஒரே அல்லேலூயாவை ராகம் மாத்தி மாத்தி பாட பாட அதை ஏற்றுக்கொள்ளுகிற சமூகம். ஒரே ஆமென், ஒரே ஆராதனை, ஒரே ஓசனா, ஆனா விதவிதமா பாடும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை ரசிக்கிற, அதை அங்கீகரிக்கிற சமூகம். உன் வாழ்க்கை வெற்றியா இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தினுடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. என்னதான் நம்மள வசனத்தை கேட்கிற கூட்டமா இருந்தாலும் கொஞ்சம் பழைய யூடியூப்ல இருந்து புது பாட்டெல்லாம் கேட்கும்போது ஃபாஸ்ட் இந்த பாட்டெல்லாம் பாடினா நல்லா இருக்கும். என்ன தெரியல, பாடவே மாட்டேங்கிறேன். உடனே உள்ள இருந்து அதெல்லாம் பாட மாட்டேன்.
ஏன்? அவர் பாட தெரியாது. கவனிங்க, நாம் வாசிக்கிற, நாம் விசுவாசிக்கிற இந்த வேத வார்த்தைகளுக்கு பொருந்துகிற விதத்திலே நாம் நடக்க வேண்டியதான். அவ்வளவுதான், வேற எந்த லாஜிக்கும் இல்லை, கிடையாது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம தியானிக்கிறோம் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு? நம்ம ஏற்படுத்தோம். அவர் நமக்கு என்ன செய்யறாரு? போதிக்கிறார் இல்லையா. அது காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஈடாயிரும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துறோம். அவ்வளவுதான். அதுக்கு எதிர்த்துனா நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா எந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அவர் நம்ம ரட்சித்து சபையில வச்சாரோ, இங்க உட்கார்ந்து சுயத்தை மையமா வச்சுக்கிட்டு ஒரு டெனாமினேஷனை சார்ந்துகிட்டு ஒரு மனிதனை சார்ந்து கொண்டு நம்ம ஆடணும்னா பறிபோறது நம்முடைய நித்திய ஜீவன். நாம் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பாராட்டுகிற அந்த ஃபேனா இருக்கிறோம் இல்லையா, இந்த ஊழியருக்கு, இந்த இயக்கத்துக்கு சொல்லி ஃபேனா இருக்கிறோமே, பங்காளர்களா இருக்கிறோமே, அவங்க நாளைக்கு வந்து நம்ம ஒரு உதவி செய்ய முடியாது. நித்திய ஆக்கினை அடையக்கூடிய இடத்துல இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருந்து நாம் பேசின வார்த்தைகளுக்காக இவன் நீதிமான் என்றும் இவன் குற்றவாளி என்றும் தீர்க்கக்கூடிய காரியத்துல இருக்கும்போது அங்க வந்து ஒரு பயம் பக்கத்துல நிற்க முடியாது. என்னெல்லாம் கூப்பிட்டாருன்னா உங்க விஷயத்துல நியாயம் விசாரிக்கும்போது எப்படி சொன்னியாமா அப்படின்னு கேட்கறதான் கூப்பிடுவாரே தவிர என்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்காக கூட மாட்டார். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு நானும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அதனால பாஸ்டருக்கு தசமபாகம் கொடுத்துருக்கேன், இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரு நினைச்சீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் என்ன இதுவரைக்கும் வைக்கிற மாதிரி அவருக்கும் ஐடியா இல்லையாமா. ஏன்னா இதெல்லாம் புதுசா ட்ரெண்ட்ல வந்து இருக்கிற காரியம். எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க பரலோகத்துல கிழிச்சு வச்சிருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரை எழுதிடுவோம். பைபிள்ல கிழிச்சு போன பக்கத்தையே திரும்ப ஓட்ட முடியாது. இவன் ஜீவ புஸ்தகத்துல என்ன பண்ண போறானா? என்ன சத்தத்தை காணோம்? ரசிகர்களா இருக்கிறீங்களோ? கவனிங்க, வேதத்துக்கு திரும்ப ஆவியில ஆரம்பம் பண்ணீங்கன்னா மாம்சத்துல முடிக்காதீங்க, ஆவிலேயே முடியுங்க. உங்களை ரட்சித்தவர் மேன்மை உள்ள பரிசுத்தம் உள்ள ஒரு மகாதேவன். ஹல்லேலூயா. இது புதுசா சொல்றது இல்லைங்க. ஏன் தெரியுமா அந்த பாட்டெல்லாம் நான் சாங்குக்காக கொண்டு வரேன்? இது நான் சொல்றது இல்லை, இதுதான் வேதம். இதுதான் நமக்கு முன்னால ஓடின பரிசுத்தவான்கள் கடைபிடிச்சாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாம இருந்திருக்கலாம், ஹீப்ரு தெரியாம இருந்திருக்கலாம், கிரீக் தெரியாம இருந்திருக்கலாம், அவங்களுக்கு வேற எந்த காரியங்களும் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சது, வேதம் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? பாடலாமா? உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியில் சிக்கினான் உடனே
போல் யாருண்டு எந்த இயேசுநாதா இந்த பாதகத்தில் உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் ஊரிலும் செல்லும் நேரமெங்கும் சோதனை மத்தியில் கர்த்தாவே காத்திடும் மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை தரு